இப்போ வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 மணி 10 நிமிடம் அந்த தருணத்தில் ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். ராகு கேது பயிற்சி என்பது சாயா கிரகங்கள் பயிற்சின்னு அதுக்கு பேர். சாயா கிரகங்கள் என்ன, நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நிழலுக்கு நிழல் கிடையாது, ஏதோ ஒன்றினுடைய நிழல் தான் அது. அப்போ சூரியனின் நிழல் ராகு, சந்திரனின் நிழல் கேது அப்படி சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ராகு பகவான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்களில் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ராகு பகவானுடைய தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் திடீர் யோகத்தை, அதாவது திடீர் யோகத்தை, குபேர யோகத்தை திடீர் என்று வழங்கக்கூடிய, எதை ஒன்றுமே திடீர்னு கொடுக்கக்கூடிய யோகக்காரகன் ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் மோட்சகாரகன், ஞானகாரகன் கேதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஞானத்துக்கு அதிபதி யார்? அந்த ஞானத்தை வழங்குவதற்கு வல்லவான கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோட்சத்தையும் வழங்கக்கூடியது. ஏன்னா அறிவில் தெளிவும் ஞானமும் இருந்தால் தான் பக்தியில் நம்ம தெளித்து அதன் பிறகு நாம் ஞானத்தை எட்டி அதன் பிறகு பேராற்றலான பெருந்தெய்வத்தை எட்டி அந்த மோட்ச கதியை நம்ம பண்ணலாங்கிறதா சாஸ்திர விதி. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மோட்சத்துக்கு அதிதேவதையும் ஞானத்துக்கு அதிதேவதையும் யாருன்னா கேது பகவான். அப்போ ராகு பகவான் யார் அப்படின்னா திடீர் தனப்பிராப்திகளை யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எது அப்படின்னு. திடீர்னு யோகத்தை ஒருத்தன் நேற்று பாருங்கள் அப்படி இருந்தால் திடீர்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் அந்த திடீர் பண வரவுகளை குபீர் என்று தரக்கூடியது ராகு. அதே போல் தான் மைனஸ் பாயிண்ட்டுகள், அதாவது நம்ம வாழ்க்கையில் திடீர் பிரச்சனைகள், திடீர் என்று ஒரு கேவலமான தன்மைக்கு ஆளாகிறது, திடீர் என்று ஒரு கட்டத்தில் மாட்டி முடிக்கிறது, இதெல்லாம் இதுவும் ராகு தான் கொடுப்பார். அப்போ ஞான நிலையை கொடுக்குறவரும் கேது தான். இந்த பக்கம் பார்த்தா ஞானத்தை கொடுக்குறவர் கேது. அந்த ஞானத்தில் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆனால் அதே பைத்தியம். அதாவது என்னென்னு கேட்டால் பைத்தியக்கார தன்மையை, ஒரு பிதற்றலை தனக்குத்தானே பிதற்றிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப பேர். இந்த மாதிரி தன்மை. ரெண்டாவது மனம் வெகுண்டு போகிறது, பித்து பிடிச்ச மாதிரி ஆகிறது, அவன் ஒரு பித்துக்குழி அப்படிலாம் சொல்கிறாங்களே, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஞானகாரகன். ஞானத்தில் பிரச்சனை ஏற்படுறது, ஞானத்தை கொடுப்பதும் ஞானத்தில் பிரச்சனை உண்டாக்குறதும் கேது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கேது தான் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஆளாகவும் ஆக்கும். கேது போய் யாரோட சேர்ந்தோ, கேதுவும் குருவும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம். யாருடைய ஜாதகத்திலலாம் கேதுவும் குருவும் சேர்ந்துருக்கிறதோ அதெல்லாம் மிகப்பெரிய வல்லமையான கோடீஸ்வர யோகத்தை பெறும். அதே மாதிரி 6 இடங்கள், அதாவது மொத்தம் 5 இடங்கள், 5 இடங்கள் அந்த ராகு நிற்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ராகு வழங்குவார். ஆமேடா, எருது, கன்னி, நண்டு, சுறா. மேடானா மேஷனா மேஷராசி, ரிஷபராசி, கடகராசி, கன்னி ராசி, மீனராசி. இந்த 5 ராசிகளில் ராகு பகவான் நிற்கக்கூடிய யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் அவங்க ராகு திசை வரும் பொழுது பெரிய நிலைக்கு, அதாவது பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றகரமான நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆமேடா, எருது, கன்னி, நண்டு, சுறா 5 இடத்தில் கருணாகம் கூடி நிற்க அதில் சுபர் பார்வை பெற்று விட்டால் அவங்க மிகப்பெரிய யோகத்தை அவங்க சுபர்னா யார்? குரு சுக்கரனுடைய பார்வையை ராகு பெற்றிருந்தால் ஒரு பெரிய வல்லப யோகத்தை அடைவார்கள் அப்படின்னு ஜாதகம். ஆக இந்த அளவில் நம்ம இப்போ கிரகங்களை பற்றி சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, முதல்ல இந்த 12 ராசிகளுக்கு மேச ராசியில் ஆரம்பித்து கன்னிராசி வரை உள்ள அனைத்து ராசிக்காரர்களுக்கும் 12 ராசிக்கும் ராகு கேது இந்த ஆண்டு பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கும்பராசி மையன்பர்களே, கும்பராசிக்கு இப்போ தான் கும்பத்திலேருந்து இன்பமாக சனி வெளியே போனார்னு நினச்சோம். தலைச்சனி வெளியே போச்சுடான்னு நினச்சா வேகமாக வந்துட்டு இருக்கார். மே மாதம் 18ஆம் தேதி மாலை 5 மணி 10 நிமிஷத்துக்குலாம் கும்பத்துக்குள்ளே நுழைகிறார் ராகு. குடும்ப ரீதியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் தலையிட்டு மாட்டிக்கக்கூடாது. உங்களுக்கு பல்வேறு வகையான எண்ணங்களை நீங்கள் அடிக்கடி முடிவை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. கூடவே கூடாது, தேவையில்லாம் முடிவை மாற்றாதீங்க. ஏகப்பட்ட பிரச்சனைக்குள்ளே நீங்கள் ஆளாகி தீர்றதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. தலையில் நோய் வராமல் பார்த்துங்க. தலைநோய் வர வேண்டிய நேரம். அது மட்டும் இல்லை, தோல் சம்பந்தமான நோய்கள் உருவாக வேண்டிய நேரம். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கேது பகவான் குடும்ப ரீதியான பிரச்சனையை கொடுப்பார் 7ல் உட்காந்து. அதனால் 7ஆம் இடம் இன்னொரு விஷயம், காதல், மனைவி, திருமண தடை. இந்த காதலி, மனைவி, காதலன், மனைவி, கணவன், இவங்கள்ட்டெல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை ஏற்பட வேண்டிய நேரம். அது மட்டும் இல்லை, 7ஆம் இடம் கம்யூனிகேஷன். எங்கே நட்பு, புதிய நட்புகள்லாம் அவங்க மூலமாக பிரச்சனை, நண்பர்கள் மூலமாக பிரச்சனை, இதெல்லாம் நடக்க வேண்டிய தருணங்கள். வெளிநாடுகளில் போய் பிரச்சனை பண்ணி அதே மாதிரி பொருளாதார நஷ்டம், இதெல்லாம் வர வேண்டிய நேரம். கவனமாக இருக்கணும். நீங்கள் இதுக்கு முறையாக நாகம இயந்திரம் 11 எந்திரம் கட்டி முறையாக பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது.
எந்திர பூஜை தான் நான் சொல்கிறேன். யாகங்கள் போய் கோயில் யாகம் பண்ணுறதோ அதனாலே ஒன்றும் பலன் அளிக்க போகிறதில்ல. அதாவது பலன் அளிக்கும், முறையாக உங்களுக்கு அந்த ராகு காலத்தில் முறையாக பண்ணணும் இல்லையா. இந்த அர்த்தயாம பூஜை அதெல்லாம் நான் சொல்கிறது. நாகம எந்திரக்கட்டு பூஜையெல்லாம் அர்த்தயாமத்தில் பண்ணி பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே கொண்டு போய் புண்ணிய நதியான 3 க்ஷேத்திரத்தில், அதாவது 3 க்ஷேத்திரம் உள்ள கோயில், அதான் இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீரங்கம் நம்ம இது காவிரியில் கொண்டு போய் விட்டுலாம். நீங்கள் சூரிய வித்துக்கு முன்னால் கொண்டு போய் விடணும். அதை விட்டிங்கன்னா பெரும் பேர் பல மாற்றங்கள் ஏற்பட்டுரும். இந்த தொழிலேருந்து அகண்டு வெளியே வரலாம். இதெல்லாம் நடப்பு. அதே மாதிரி உளுந்து கொள்ளு சாப்பிட்றத அந்த 1.5 வருஷம் கைவிடுங்க. உளுந்து கொள்ளு இல்லாமல் இருங்க. உண்மையிலே ராகுவோடைய பிடி தளரும், கேதுவோட பிடி தளரும். இதுதான் சூட்சமும். வேற அதாவது நீண்ட கால சோதிட ஆராய்ச்சியில் யான் கண்டுபிடித்தது, சித்த அருளால் கிடைக்கப்பட்டது. யான் பெற்ற இன்பம் பெருக வையம்னு அற்புதமானந்தம் சேனல் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த அற்புதமானந்தம் சேனல் நிறைய இந்த மாதிரி சூட்சம ரகசியங்களை சொல்ல காத்திருக்கு. வாழ்வியல் தன்மைகளை பற்றி சொல்லும். நிறைய உங்களுக்கு நவக்கோளுடைய தன்மைகளை சொல்லி உங்களுக்கு அதிலிருந்து வெளியாக்குறதுக்கு. ஏன்னா இந்த முழுக்க இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கிரகங்களை பற்றி ஆராய்ச்சி தான் நாங்கள் முக்கியம். ஏன்னா கிரகங்கள் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இந்த உலகமே 9 நவக்கோள்கள் அடக்கம். இன்னும் சொல்ல போனால் அந்த நவக்கோள்களே சிறப்புக்குரியது என்னுடைய ஆராய்ச்சியில் ராகு கேது தான். வலிமையான விஷயங்கள். ராகலாம் ரொம்ப வலிமையாக வாய்ந்த கிரகங்கள். கேது அதே மாதிரி தான், ஞானகாரகன் கேது. ஞானத்துக்கு கேது, யோகத்துக்கு ராகு. இந்த 2 பேர்த்தையும் நம்ம சரிப்படுத்தினா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். 2 பாம்புகளை சரியாக வச்சுக்கணும். ஆகவே என்பர்களே, இந்த 1.5 ஆண்டு காலம் கும்பத்துக்கு இன்பமாக இல்லை, துன்பமாக இருக்கிறது. ஆகவே கும்பராசிக்காரர்கள் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு அதுலேருந்து விடுதலை ஆகி 1.5 ஆண்டுகளை தெய்வத்தின் பக்கம் நீங்கள் வணங்குற துர்க்கைகிட்ட விடுங்க. எல்லாம் இருந்தாலும் துர்க்கை தான் மெயின். ராகு கேதுகளை அடைக்க ஆளக்கூடிய வளமே துர்க்கைக்கு தான் உண்டு. துர்க்கையை இருகப்பற்றுங்கள், பெருக வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.